அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக எந்த வருஷம் வருவார்? உங்கள் கணிப்பு என்ன, உங்கள் ஆர்வம் என்ன? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. 2026 சட்டமன்ற தேர்தல் திரு அண்ணாமலைக்கானது என்று எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதல் கேள்வி என்ன சார் கேட்டீங்க? கமல்ஹாசன். ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான். அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே வந்து தள்ளியும் வைக்கக்கூடாது, அதை தழுவவும் கூடாது. பாஜக அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணும் சார். ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இப்படின்னு சொன்னாக்க, இப்போ ராம்தாஸ் கூட தான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அன்புமணிக்கே ஒரு கூச்சமாக போச்சு. அதில் அந்த முறை இந்த துக்ளக்கில் ஆண்டு விழாவில் அவர் அழைத்திருந்தோம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பிஎம்கே சொல்லியிருக்கு. திராவிட கட்சிகளின் காலம் முடிந்து இப்போ அண்ணாமலை காலம் தொடங்கிவிட்டது. அது போன்ற பத்திரிகைகள் திரு அண்ணாமலை அவரோட உழைப்பு கடுமையாக இருக்குது. ஸோ இதை வந்து அது விழலுக்கு இறைத்த வீணாக போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான அவர் வந்து ஒரு ஒத்துழைப்பு எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம். இவ்வளவெல்லாம் இல்லாத அண்ணாமலையை மாத்திரம் சீஃப் மினிஸ்டராக செய்து விட்டால் அந்த கட்சிக்கு நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா என்று யாரும் சொல்ல முடியாது. ஒருவரை முதல்வராக்குவது மாத்திரம் ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ தான் நடக்கும், நாளைக்கு நடக்குமா, இவர் மூலமாக அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் பதில் சொல்ல முடியாது. அதாவது இப்போ நம்ம ராமர் கோவில் கட்டின்னு இருக்கோம். ராமர் கோவில் வந்து பாரம்பரியமான சரித்திரபூர்வகமான கோவில்னு சொல்லி கட்டப்படுறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமான கோவில் எல்லாத்துக்கும் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணினதுக்கு அப்புறம் தான் பிராண பிரதிஷ்டை பண்ணுவா. அப்படிதான் சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்றது. அப்படி இருக்குச்சே, ஏன் வந்து துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணாத அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ணுறா இப்படின்றது என்னுடைய கேள்வி. துவஜஸ்தம்பம் ரொம்ப முக்கியம், வேத பிரகாரத்துக்கும் ஆகம சாஸ்திரங்கள் பிரகாரத்துக்கும். அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தா ஆகம சாஸ்திர பிரகாரம் கோவில் தமிழ்நாட்டுக்கு தான் சிறப்பு வருது. இப்போ எப்படி செங்கோல் ஸ்தாபனம் பண்ணுற போது தமிழுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி இதுலேயும் தமிழுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்து அங்கே ஏன் வரல, துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணலை? இதை தமிழ்நாட்டில் இருக்கிற பண்டிதர்களோ சாஸ்திரம் தெரிஞ்சவங்களோ ஏன் கேட்கல? இதை பற்றி வேதபூர்வமான பிராண பிரதிஷ்டை துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணணும், இதை பற்றி ஏன் பண்ணலை? இதை பற்றி விசாரம் பண்ணி அதை பற்றி ஒரு சபை கூட்டுறதுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய சோர்சஸ் மூலமாக எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவாரா? பாப்பான் தான் நீதிபதியாக இருந்து எல்லாத்தையும் நடத்துவான். அந்த மாதிரி அளவுக்கு நீச்சமான ஒரு பிரச்சாரம் நடந்தது. அவர் அதை கண்டு பயப்படலை. நான் தான் இந்த கேஸை நடத்துவேன்னு சொன்னார். உச்சநீதிமன்றம் கடைசியில் கூறியது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜட்ஜி இருக்கிறது நமக்கு கடவுள் வரப்பிரசாதம் என்று கூறினார். ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் சார். முதல்ல, வரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சில கட்சியினர் வந்து நார்த் வர்சஸ் சவுத், அதாவது இந்த வட இந்தியர்கள் வந்து ஒரு சில விமர்சனங்கள் வந்து பேசி அவங்க வட்டத்தட்டுற மாதிரி இருக்குது. அதை பற்றி ஆசிரியர் கருத்து. அடுத்தது வந்து 2 வருஷமாக 2 யுத்தங்கள் சார். ஆனால் வந்து ஐநா சபையால் அதை தடுக்கவே முடியல. இஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் லூசிங் இட்ஸ் ரெலவன்ஸ் சார்? இந்த நார்த் வர்சஸ் சவுத் என்ன கேட்டீங்க? இந்த கேள்வி புரியல. இந்த நார்த் வர்சஸ் சவுத், அதாவது வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் அந்த பிரிவினையை பேசுகிற மாதிரி இருக்கு. அவங்க வசதி இவங்க மட்டும்ன்ற மாதிரி சில பேச்சுக்கள் சார். நம்ம நாட்டில் மக்களை பிரித்து பேசுறது அப்படிங்கிறது தான் அரசியலாகவே ஆகிவிட்டது. இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று ஏராளமான பெரியோர்கள், அது விவேகானந்தர்லேருந்து ஆன்மீகத்துறையிலையும் அரசியலையும் தேசியத்தையும் கலந்து பேசினவங்க, மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், ஜவஹர்லால் நேரு கூட, பல வித்தியாசங்கள் இருந்தால் கூட இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள். இப்போ என்ன இருக்குது அரசியலில், எப்படி பிரிக்கலாம், பிரித்து எப்படி நாம் அதுக்குள்ளே நாம் புகுந்து ஓட்டு வாங்கலாம்ங்கிற ஒரு வாக்கு வங்கி அரசியல் வந்த பிறகு எத்தனையோ விதமாக முஸ்லீம் கிறிஸ்தவன் இந்த ஜாதி அந்த ஜாதி, அதே மாதிரி நார்த் வர்சஸ் சவுத். பல பேருக்கு இந்த எலக்ட்ரல் ஹிஸ்ட்ரியே தெரியாது. 1977 காங்கிரஸ் எங்கே பார்த்தாலும் நார்த்து பூரா ஒரு சீட்டு கூட வரல. குவாலியர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெற்றி பெற்றாங்க. சவுத் பூரா காங்கிரஸ் வந்தது. அப்போ காங்கிரஸ் என்ன, அது பிரிவினை பார்ட்டியா? அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சமீபத்தில் நடந்த ஒரு அரசியல் மாற்றங்கள் கூட தெரியாத
இப்போ ஏதோ நார்த் பார்ட்டி பிஜேபி, சவுத் பார்ட்டி மற்றவர்கள் அப்படின்னு பேசுகிறது அரசியலில் அவங்களுக்கு விஷயம் புரியலேங்கிறது ஒன்று மாத்திரம் இல்லாத இந்த மாதிரி பேசுகிறதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அதனால் இந்த நார்த் வர்சஸ் சவுத் என்கிறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த யுத்தங்களை ஏன் நிறுத்த முடியல அப்படின்னா, யுத்தங்களை செய்வதே இந்த ஐநாவில் யார் யாருக்கு இந்த யுத்தம் செய்வதை நிறுத்தக்கூடியவங்களோ அவங்க தான் ஐநாவில் இருக்காங்க. யுத்தம் செய்பவர்களும் அவர்கள் தான். அதை பற்றி நம்ம சசி தரூருக்கு நல்லா தெரியும். ஏன் காரணம் என்னென்னா, ஐநா சபையை பற்றி யாராவது பேச முடியும்னாக்க 30 ஆண்டுகள் ஐநா சபையில் பெரிய பெரிய பதவி வச்சுருக்காரு. I request you to say a few words about the state of United Nations then and now and how it has weakened, because this is one of the questions which is agitating the Tughlaq reader's mind, and I get a lot of questions on that, but it is very difficult to explain in a few words which you may perhaps. இன்றைக்கு ஐநா சபை பலம் இழந்திருக்கிறது. அது வெறும் சேட்டர்ஸ் கிளப் மாதிரி ஆயிடுது. எதாவது பேசிகிட்டு இருக்காங்க, டீ காஃபி வசதியாக இருக்குது, பில்டிங் இருக்குது, போயிட்டு வரத்துக்கு ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது, இதோடு நின்று விட்டதே தவிர இன்றைக்கு அதனால் ஒரு முடிவெடுத்து ஒரு நாட்டை நீங்கள் இது இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாட்டை கட்டாயம் செய்வதற்கு அதற்கு திராணி இல்லை. பாரத்வாஜ், மாடம்பாக்கம். Hello sir, 2 questions. Number one, பாஜக மீது இன்னைக்கு பல கட்சிகளுக்கு பயம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் யாருக்கு அதிக பயம் அப்படின்னு தான் நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆனால் திமுக, அதிமுக, காங்கிரஸ் இது நீங்கள் 1, 2, 3 அப்படின்னு ஆர்டர் படித்து யாருக்கு பயம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். திஸ் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 சார், இன்றைக்கி மந்த்லி 2 times இன்ஃபேக்ட் ஒரு ப்ராக்டிஸாக போச்சு. ஏடிஎம்கேக்கு பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் ரீசெண்டாக எஸ்டிபிஐ மீட்டிங் கூட எடப்பாடி அவர்கள் அட்டன் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே எதுக்கு பாஜக ஒரு சைலண்ட் மோட்லேயே இருக்குது, பேச மாட்டேங்கிறது? இதுக்கு மேலே பாஜக பேசணும்ல ஏதாவது சொல்லி. அந்த ஃபைனல் கொஸ்டின்ஸ் ஆடியன்ஸ்க்காக, அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக எந்த வருஷம் வருவார்? உங்கள் கணிப்பு என்ன, உங்கள் ஆர்வம் என்ன? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்க திமுக பாஜக தொண்டர்களை நீங்கள் டிஎம்கே தொண்டர் மாதிரி விசிலடிக்க வச்சுட்டீங்க. நீங்கள் பாஜகவை பற்றி யாருக்கு பயம்னு கேட்குறீங்க. ஸ்டாலின் சொல்கிறார் பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது. அதனால் யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. பாஜகவை பற்றி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால், பாஜக ஒரு கட்சி மாத்திரமல்ல, அது ஒரு இயக்கம், அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு வாழ்க்கை முறை. இது ஏதோ ஒரு நாள் 2 நாளில் இது உருவாகலை. 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போல தான் இருக்கும். அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட அதில் நாணயம், நேர்மை, கட்டுப்பாடு, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே, அது ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்குது. அதனால் பாஜகவுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும். அடுத்து ஏடிஎம்கே பற்றி கேட்டார். ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான். அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே தள்ளியும் வைக்கக்கூடாது, அதை தழுவவும் கூடாது. அதுதான் பாஜகவுடைய லட்சியம். அவங்க நல்லா தெரியும், அவங்களுக்கு அரசியலில் பண்ணுறதுக்கு பாஜகவோட ஒரு நல்ல ஒரு யுக்தியான ஒரு பார்ட்டியை இன்றைக்கி பார்க்க முடியாது. எல்லோரும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு எல்லோரும் காங்கிரஸ்காரங்களே படுத்து தூங்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா தெருவாக எந்த இடத்துல எத்தனை ஓட்டு நமக்கு இருக்குன்னு பாஜகவுக்கு தெரிந்த ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் அமித்ஷா. அதனால் பாஜக ஏதாவது பேசினாலும், பேசாமல் இருந்தாலும், விரோதமாக பேசினாலும், மௌனமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுப்பிரமணியம், அக்கரைப்பட்டி. அக்கரைப்பட்டி சுப்பிரமணியம் இல்லையா?
அடுத்தது பட்டாபிராமன், சென்னை. சரி, முந்தைய கேள்வியில் அண்ணாமலை எப்போ சிஎம் ஆவார்னு கேட்டு அதுக்கு எப்போ வழிபிறக்கும்னு கேட்குறாரு. அது சொல்லுங்கன்னு பதில் கேட்குறாங்க. அதுவும் பாஜக முடிவு செய்யும் எப்பொழுது சொல்வது என்பது. எப்போவுமே ஒரு தயாரிப்பு இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது. தயாரிப்புடன் தான் எதையுமே செய்ய வேண்டும். எனக்கு அரசியலில் ரொம்ப நாள் 1976 77 ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு உண்டு. நான் கண்டது என்னவென்றால், எதைக்குமே ஒரு தீவிரமான ஒரு தயாரிப்பு இருக்கணும். ஒரு கூட்டத்தை கூட்டி பவரை கையில் சீஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறதுல தமிழ்நாட்டில் திமுக பவருக்கு வந்ததுலேன்னு தெரிஞ்சுது. ஒரு தயாரிப்பு இல்லாத, அதுக்கு ஒரு மனநிலை உருவாகாத, அதற்கு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தொண்டர் படை இல்லாத, அதுக்கு நம்பர் இவ்வளவெல்லாம் இல்லாத அண்ணாமலையை மாத்திரம் சீஃப் மினிஸ்டராக செய்துவிட்டால் அந்த கட்சிக்கு நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கு பாஜக. அண்ணாமலையினுடைய யாத்திரையை அதற்காகத்தான். ஒருவரை முதல்வராக்குவது மாத்திரம் ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அவர் முதல்வராக்கி அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அந்த கட்சியால் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பும் தேவை. சுப்பிரமணியம் அக்கரைப்பட்டி வந்திருக்காரா? பட்டாபிராமன் நீங்களா சார்? சுப்பிரமணியம் பட்டாபிராமன். சரி, பட்டாபிராமன் கேளுங்க, அப்புறம் சுப்பிரமணியம். லேட்டாக வந்துடுறீங்க. எனது பேர் பட்டாபிராமன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் 40 வருடங்கள் மேலே துக்ளக் படித்து கொண்டிருக்கிறேன். முதல் கேள்வி, காமன் சிவில் கோட். நிறைய டிஸ்பியூட்டில் சொத்தும் சரி விவகாரத்து கேஸ்லையும் சரி நிறைய டிஸ்பியூட்டில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதுக்கு தீர்வு வந்து காமன் சிவில் கோட் தான். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சாதக பாதகங்கள், அதை ஆசிரியர்கள் விளக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, மாலத்தீவில் திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக எதுக்கு அவங்க அறிக்கைகள் கொடுக்குறாங்க? அந்த அதிபரே அது மாதிரி மோடிக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இந்தியாவுக்கு எய்த்தாப்பில் அறிக்கை கொடுக்குறாங்க. அதை பற்றி வேறாமல் ஆசிரியர் கூற வேண்டும். வணக்கம், நன்றி. மாலத்தீவில் 100% முஸ்லீம்கள். அங்கே ஏராளமான பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தீவிரவாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நமக்கு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்குது. அதில் இருக்க நல்லவர்கள் பலவர் நம்மோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதில் இந்த பர்டிகுலர் தேர்தலில் நமக்கு எதிரானவர்கள் வெற்றி பெற்றதுனால இந்த மாதிரி ஒரு நிலை, இந்த நிலை நீடிக்காது. ஆனால் இதை சீனாவும் பாகிஸ்தானும் அவங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொள்வதனால இன்றைக்கு ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இது நீடிக்காது என்பது தான் எனக்கு தெரிஞ்சவர்கள். அதை சசி தரூர் அதை பற்றி கூறலாம். எனக்கு தெரிந்தவரையில் இது நீடிக்காது என்று தான் தோன்றுகிறது. பொது சிவில் சட்டம் என்பது ரொம்ப நாளாக இந்த நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் என்பது எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும் என்பது பொது சிவில் சட்டம் அல்ல. எல்லோருக்கும் சில அம்சங்கள் பொதுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு விவாகம் என்பது எல்லா மதத்துலேயும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லோருக்குமே முக்கியமானது. ரெண்டாவது, விவாக ரத்து வருகிறது, குழந்தை பிறக்கிறாங்க, அதில் பிரச்சனை வருது. குடும்ப பிரச்சனையெல்லாம் எல்லா மதத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவானதுனால பொது சிவில் சட்டம் தேவை. அது அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையோ அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையோ அது அதுக்கு எதிராக இருக்க போகிறதில்லை. ஆனால் இப்போ என்ன அதுக்கு தோற்றம் கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த பொதுவான விஷயங்களில் கூட அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், சொன்னார் அந்த நெக்டரில் 4 பேரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு கோட்பாடு இல்லை. அந்த காலத்தில் அரேபியாவில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதற்காக அங்கே இருந்ததை இங்கே அது மதத்தினுடைய உரிமைன்றது மாத்திரம் இல்லாத அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்று ஆக்கிவிட்டார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் அரசியல் மூலமாக, அரசியல் கட்சிகள் மூலமாக, வாக்கு வங்கி மூலமாக நம்ம அரசியல் சாசனத்தில் இந்த பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று கூறியும் இவ்வளவு நாள் வராதிருப்பதற்கு காரணமே அரசியல் தான். அதை சுப்ரீம் கோர்ட் பொது சிவில் சட்டம் வர வேண்டும் என்று கூறியதனால இந்த பொது சிவில் சட்டம் வரப்போவதில்லை. மக்கள் மனதை மாற்றியாகணும். இது வர வேண்டியதற்கு எல்லா தயாரிப்புகளையும் பாஜக செய்தால் கூட இதற்கு எப்படி இருந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதனால தான் அதை ஒரு கேலிபரேட் பண்ணுறாங்க. சார் சுப்பிரமணியம். வணக்கம், என் பேர் சுப்பிரமணியம் அழகேசிங்கம்.
ஆக்சுவலாக விவசாயி மகனாக பிறந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டு பல நாடுகளில் வேலை பார்த்துட்டு இப்போ என்னுடைய விலாசம் வந்து திருச்சி பக்கத்தில் ஒரு குறு விவசாயியாக நிலம் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய இது என்ன அப்படின்னா, இந்து மதம் நம்ம எவ்வளவோ வருஷங்களாக இருந்திருக்கோம், இன்னும் ஏன் மற்ற மதங்கள் அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இல்லை? இந்த ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் சார். தேங்க்யூ சார். இந்து மதம் ஒன்று தான் உலகமே ஒன்றா இருக்கணும்னு நினச்சது. உலகமே ஒன்று, எல்லோருக்கும் ஒரு ஆத்மா தான் இருக்கிறது. வாழ்க்கை முறை, அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கடவுள், ஒரு புத்தகம், ஒரு வாழ்க்கை முறை, அதை நான் மாத்திரம் அனுசரிக்க மாட்டேன், மற்றவர்களும் அதை அனுசரிக்க வேண்டும் என்று 2 முக்கியமான மதங்கள் கிளம்பின, கிறிஸ்துவமும் இஸ்லாம். அவங்கள பொறுத்தவரையில் அந்த கோட்பாடுகள் சரியாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கும் அந்த கோட்பாடுகள் வர வேண்டும் என்பதற்காக யுத்தங்கள் நடத்தி, அது ஜிஹாது, குருசேட், இன்றைக்கு கன்வர்ஷன், இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஒற்றுமை போல தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமில் இருக்க வேற்றுமைகள், கிறிஸ்துவத்தில் இருக்க வேற்றுமைகள், நாம் அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்துவத்தில் ஒரு 100 சர்ச் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ 600-700 சர்ச் இருக்குது. ஒரு சர்ச்சில் இருக்கவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு ஒரு பெரியல் கிரவுண்ட் இருந்ததுன்னா இன்னொரு சர்ச்சில் இருக்கவங்க யாராவது இறந்தால் அதில் பெரியல் கிரவுண்டில் அவங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்மதில் பார்த்திங்கன்னா யார் இறந்தாலும் ஒரே இடத்துக்கு தான் நாம் போவோம். இது ஒற்றுமை இல்லையா? நாம் எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போவோம், அது ஒற்றுமை இல்லையா? நாம் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவோம், அவங்கவுங்க வீட்டில் தான் கொண்டாடுவோம், அது ஒற்றுமை இல்லையா? ஒற்றுமை என்பது மனதளவில் நாம் தான் உலகத்துக்கு முதல்ல மனதளவில் ஒற்றுமை போகிறோம், சித்தாந்த அளவில் ஒற்றுமை போகிறோம். கடவுள் நம்பிக்கையில் ஒற்றுமை வேண்டாம். நம்ம முதல்ல கேட்டால் நம்ம 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கடவுள் வச்சோம். நாம் நீ இஷ்டப்படி வச்சுக்கோ. தனிநபருக்கு ஒரு கடவுள், கிராமத்துக்கு ஒரு கடவுள், குலத்துக்கு ஒரு கடவுள், நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னால் பிரம்மன்கிற ஒரே கடவுள் தான்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான் நாம் ஒரு நாடாக இருக்கோம். அதனால் இந்துக்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள்னு சொல்ல முடியாது. இந்த ஒற்றுமை யாருக்கும் எதிராக அல்ல. மற்றவர்களுக்கு எதிரான ஒற்றுமையை நம்மால் உருவாக்க முடியலை. ஆனால் உருவாக்கினால் அது நமக்கும் நல்லதல்ல, மற்றவர்களுக்கும் நல்லதல்ல. அந்த ஒற்றுமை தேவையில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரமணன் அடுத்தது சார். ரமணன் வந்துட்டாரா? சார் ரமணன், சென்னை 116. ஒரு செகண்ட் இருங்க சார். ராமச்சந்திரன், ரவி, நாகராஜன், பாலசுப்ரமணியம், குணசேகரன். சார் ஆசிரியரிடம் 3 கேள்விகள். ஐயோ, ஒன்று போகிறோம் சார். சார், ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் பிரதிஷ்டையில் காங்கிரஸ் அண்ட் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் போக வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள். அதோடைய பின்விளைவுகள் அவர்களுக்கு தேர்தலில் எந்தெந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது பற்றி ஆசிரியருடைய கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். 1, தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்னு வந்ததுன்னா அதனால் ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா? அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் தமிழ்நாட்டிற்கு? இது என்னுடைய 2வது கேள்வி. 3வது கேள்வி, இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிறைய சம்மன் மேலே சம்மன் கொடுத்துட்ருக்காங்க. அவர் எதுக்குமே ஆஜராக மாட்டேங்கிறாரு. அவருடைய ஹானஸ்டி இஸ் பிகம் கொஸ்டின்டு. அதை பற்றி ஆசிரியருடைய கருத்து என்ன? அதை பற்றி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனஸ்டி இப்போ தான் கொஸ்டின்ன்றது இவருக்கு தெரியும். லஞ்ச ஊழலை எதிர்த்து எல்லா கட்சிகளும் லஞ்ச ஊழல் செய்யும் கட்சி, என் கட்சி மாத்திரம்தான் தூய கட்சி என்று சொல்லி அவர் ஒரு கட்சி அமைத்தார். அதற்கு முன்னால் எனக்கும் அவருக்கு ஒரு வாக்குவாதம் நடந்தது. அதாவது அந்த பெரிய ஒரு அண்ணா ஹசாரேனுடைய ஃபாஸ்ட் இருந்தது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னால். அப்போ என்ன ஸ்ரீ ரவிசங்கர் கூறி என்னை அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தார். அது காரணம் என்னவென்றால் 2011 இந்த உண்ணாவிரதம் நடக்கிறது. இது எப்படி 2014 தேர்தல் வரைக்கும் இந்த போராட்டத்தை எப்படி தொடர்வது? எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இவர் அரசியல் இல்லாத, எதிர்கட்சி அரசியலே ஈடுபடாத, கட்சி அமைக்காத இவருக்கு ஏன் தேர்தல் பற்றி இந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்தது? அப்போ நான் கேட்டேன், அவரை நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? நான் எந்த கட்சியோடையும் சேர போகிறதில்ல, எல்லா கட்சியும் ஊழல் கட்சி,
அதனால் நான் ஒரு தனி போராட்டம் அமைக்க போகிறேன். சரி, ஆட்சி அமைக்க போகிறீங்களா? இல்லை 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 இல்லை, நான் அரசியல் பக்கமே போக மாட்டேன். நான் சொன்னேன், சார் நீங்கள் அரசியல் பக்கமும் போக மாட்டீங்க, எல்லா கட்சியும் வீழ்த்துவீங்க, என்னென்ன புரட்சி பண்ண போகிறீங்களான்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னார், என்ன சார் பண்ணலாம், 3 வருஷம் இதை தள்ளணும். நான் சொன்னேன், நீங்கள் எதிர்க்கட்சிகளை வச்சு தான் ஆளும் கட்சியை வீழ்த்த முடியும். அந்த எதிர்க்கட்சி பதவிக்கு வந்து தவறு செய்ததுன்னா மற்ற எதிர்க்கட்சிகளை வச்சு தான் அந்த ஆளும் கட்சியை வீழ்த்த முடியுமே தவிர, ஜனநாயகத்தில் 2 பக்கமும் கட்சி இருக்க போகிறது. நீங்கள் வந்து எல்லாரையுமே வெறுத்து ஒரு அரசியல் செய்ய முடியாது, அது தேசிய அரசியலாக இருந்தால் கூட. என்ன இப்போ நான் ரொம்ப ஐ ஹவ் மூவ் டூ ஃபார், என்ன செய்வதுன்னு கேட்டார். தான் சொன்னேன், இந்த அண்ணா ஹசாரே அவர் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நீங்கள் மற்ற காங்கிரஸ் எதிர்ப்பு கட்சி தலைவர்களெல்லாம் அழைத்து அவருக்கு மாலை போட்டு அவரோட கொஞ்சம் ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார வச்சிங்க அப்படின்னு சொன்னால், எதிர்க்கட்சிகள் எல்லாம் அண்ணா ஹசாரே தலைமையில், அன்றைக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் 1977 ஒன்றா வந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், அவங்களெல்லாம் எதிர வேணால் உட்காரட்டும், அண்ணா ஹசாரே பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன். அத்வானி போன்ற தலைவர்கள்லாம் பப்ளிக் மீட்டிங்கில் உட்கார்ற மாதிரி உட்காரணும், அவங்க வந்து அண்ணா ஹசாரே பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படி என்று சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்களுக்கு அரசியலும் தெரியல, இதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்கன்னு தெரியல, இது ஒரு பெரிய இந்த காங்கிரஸினுடைய ஊழல்னால ஒரு பெரிய ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணா ஹசாரே உங்கள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறார், நீங்கள் பெரிய ஆபத்தில் நீங்கள் சிக்க போகிறீங்கன்னு சொன்னேன். அரசியலுக்கு மாத்திரம் நுழைய மாட்டேன் நான், நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை வச்சு ஒரு பின்னால் ஒரு அரசியல் அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே நான் ஒரு கட்டுரை கூட எழுதினேன் இந்தியன் எக்ஸ்பிரஸில். அவருடைய எண்ணங்கள் அப்போவே நேர்மையாக இல்லை, அதனால் அவரால் நேர்மையாக இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். 2வது, தமிழ்நாட்டில் டெப்டி சிஎம் வந்தால் என்ன ஆகும்? முதல்ல டெப்டி சிஎம்ங்கிறது நாம் நியமிக்கிறது இல்லை, அது நியமிக்க போகிறது இங்கே நம்ம ஒரே குடும்பம் தான் நியமிக்க போகிறது. அது வந்தால் என்ன ஆகுங்கிறது அவங்களும் ஏதாவது ஒரு ஆய்வு செய்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெப்டி சிஎம்னு யாரையாவது அனௌன்ஸ் பண்ணாக்க அந்த கட்சிக்கு நல்லது இல்லைங்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியல என்ன ஆகும். ராமர் கோவிலுக்கு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சேர்றதுக்கு. நீங்கள் காங்கிரஸ் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறதில்லைன்ற அழைத்த 3 தலைவரும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸுக்கு நிறைய பேர் போக போகிறாங்க. இன்றைக்கி நேற்று நைட்டு நியூஸில் கேள்விப்பட்ட சித்தராமையாவே போகிறார். சிவகுமார் இருக்கார் அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர், 35,000 கோவில்லையும் விசேஷ பூஜை நடக்கும். அங்கே ஹிமாச்சல் பிரதேஷில் அந்த மினிஸ்டர் ஒருத்தர், நான் போவேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி செஞ்சால் என்ன, அவங்க தான் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, கோவில் கட்டுறாங்க, நான் போனால் என்ன தப்பு? இந்த மாதிரி காங்கிரஸில் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. எந்த கட்சியுமே இதை புறக்கணிக்கும் கட்சியில் பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று தான் இப்போ தெரிகிறதே தவிர 22ஆம் தேதி தான் அதனுடைய முக்கிய விவரங்களும் தெரியும். ராஜகோபால், மேடையில் வீட்டிற்கும் அதை உற்று நோக்கும் அனைத்து அரசியல் அறிவு ஜீவிகளுக்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். மை கொஸ்டின் இஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். திமுகவின் ஊழல் அனைத்து வட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் உலக பிரசித்தம். அதை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் பாஜக ஏன் இவ்வளவு தயங்குகிறது? ஐ திங்க் இட் இஸ் கோயிங் இன் ஸ்லோ மோஷன் மோட். ஐ வுட் லைக் டு நோ வை. தேங்க்யூ சார். சார், நீங்கள் இந்த பொன்முடி கேஸை பற்றி படிச்சிருப்பீங்க. பொன்முடி கேஸ் அது பின்னால் சொல்லுவேன், பட் உங்களை சுருக்கமாக சொல்கிறேன். அது 1996 2001 நடந்த ஊழல். அதுக்கப்புறம் அந்த கேஸை போட்டாங்க ஜெயலலிதா வந்து. அதை என்ன பண்ணாங்க, 2004 அந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த கேஸில் ஒன்றுமே கிடையாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டார். அதை மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் உயர்நீதிமன்றமும் சொல்லிட்டு அதில் ஒன்றும் இல்லை இந்த கேஸில் அப்படின்னு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் 2015 உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஆதாரம் இருக்கிறது, இதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எப்போ? 1995 நடந்த 2015 உச்சநீதிமன்றம் கூறுகிறது இதை விசாரணை செய்ய வேண்டும் என்று. அதை விசாரணை செய்து அது ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கிறாங்க. ஏன்னா இது சாதாரண கோர்ட்டாக இருந்தாக்க அவங்க வந்து ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணிடுறாங்க. விசேஷ கோர்ட் அமைத்து அவர்களுக்கு இந்த கேஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த கேஸ் நடந்து 169 சாட்சியங்கள் அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. திடீர்னு
அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு லெட்டர் எழுதுகிறார் 2022 ஜூனில். நான் வந்து இந்த கேஸை சட்டுன்னு முடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் 4 விசேஷமாக 4 விடுமுறை நாட்களில் இந்த கேஸை நடத்திடலான்னு இருக்கேன் அப்படின்னு. அந்த கேஸ் இந்த வெங்கடேஷ் ஜட்ஜி இருக்கார், அவர்கிட்ட போகுது. அவர் தான் அந்த கட்சியை அந்த கிரிமினல் கேஸ்லாம் பார்க்குற நீதிபதி. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குதுடா, இந்த மாதிரிலாம் ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்களே இந்த கேஸை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இது அவசரமாக நடத்துவதால் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது என்பது அவருக்கு புரிந்து விட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப முக்கியம், நாம் எல்லோரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். 2 உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சென்னையில் இருக்கவங்க நம்ம தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதாசி எழுதுகிறாங்க. இந்த கேஸை வந்து விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எதுக்காக? அதை உச்ச நீதிமன்ற நீதிபதி பாவம் அவர் ஏற்றுக்கிட்டார். அதை அவருக்கு விஷயம் தெரியாது இது என்னன்னு. உடனே இந்த கேஸ் வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. 4 நாளில் 172 சாட்சியங்களை விசாரித்து 370 டாக்குமெண்ட்டை படித்து 280 பேஜில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி இவர் நிரபராதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கும் பொழுது மோடி என்ன பண்ண முடியும்? யார் தான் என்ன பண்ண முடியும்? அதனால் விஜிலன்ட் பப்ளிக் ஒப்பீனியன் மூலமாகத்தான் இதை பண்ண முடியும். அது மாதிரி நாணயமாக இருக்க ஓரிரு நீதிபதிகள் மூலமாக தான் இந்த மாதிரி கேஸெல்லாம் வந்து வெங்கடேஷ் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கேஸை தன் கையில் எடுத்து இது விசாரிக்கப்பட வேண்டிய கேஸ் அப்படின்னு சொன்னதில் பெரிய ஒரு பூகம்பமே கிளம்பித்து. அவர் பேரெல்லாம் சொன்னாங்க. பெரியார் அப்போயே சொன்னார், நாம் சட்டம் பாஸ் பண்ணானே பாப்பான் தான் நீதிபதியாக இருந்து எல்லாத்தையும் நடத்துவான். அந்த மாதிரி அளவுக்கு நீச்சமான ஒரு பிரச்சாரம் நடந்தது. அவர் அதை கண்டு பயப்படலை. நான் தான் இந்த கேஸை நடத்துவேன்னு சொன்னார். உச்சநீதிமன்றம் கடைசியில் கூறியது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜட்ஜி இருக்கிறது நமக்கு கடவுள் வரப்பிரசாதம் என்று கூறினார். அதனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏராளமான ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து விட்டதால் நீங்கள் லஞ்சமெல்லாம் குறைஞ்சிரும்னு நினைக்காதீங்க. இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை. ரவி யார்? ராமச்சந்திரன், டி ராமச்சந்திரன், திருச்சி. ராமச்சந்திரன், திருச்சி 21. கடந்த 2.5 வருடங்களில் திராவிடன் மாடல் ஆட்சி சாதித்த சாதனைகள் என்ன? இதனால் எதிர்வரும் காலங்களில் தமிழகமும் தமிழக மக்களும் சோதனைகள் வேதனைகள் எப்படி மக்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள்? சார், இந்த துக்ளக் ஆஃபீஸில் எப்போவுமே கொஞ்சம் இந்த முரசொலியை படிப்போம். முரசொலியை படிக்காத நமக்கு தமிழக அரசியல் புரியறதோ இல்லையோ திமுக அரசியல் புரியாது. அதில் இந்த திராவிட மாடல் பற்றி எத்தனை முறை பேசியிருக்காங்க அப்படின்னு எழுதி சொன்னால் இந்த புஸ்தகம் பூரா எழுதிருக்கு. அதில் எத்தனை நாளில் ஒரு கிட்டத்தட்ட 5th ஜூலை, 7th ஜூலை, 2nd ஜூலை, 8th ஜூலை எல்லாம் திராவிட மாடல். இது எழுதி இந்த புஸ்தகம் முடிஞ்சிடுது சார், இந்த புஸ்தகம் போகாது, இன்னொரு புஸ்தகம் வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி இந்த திராவிட மாடலுங்கிற வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் இதை அகில இந்திய அளவுக்கு கொண்டு போவேன்னு கூறுகிற அளவுக்கு இங்கே ஒரு என்ன சொல்கிறதுன்னே புரியல. இது ஒரு அரசியலாக என்னன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம பத்திரிகைகள் இதில் ரொம்ப திராவிட மாடல்னு எல்லா பேப்பரும் போடுறோம். பேர் குறிப்பிட விரும்பலை. எந்த பத்திரிக்கையும் இதுக்கு என்னையா அர்த்தம்னு கேட்கல. எந்த அரசியல் கட்சியும் கேட்கல. பாஜகவை தவிர யார் இது திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கல. அதிமுகவுக்கு பயம், இதை கேட்டால் நம்ம திராவிடம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோன்னு பயம். பாஜகவை தவிர இது யாரும் திராவிட மாடல்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு யாருமே கேட்கல. எந்த பத்திரிக்கையும் கேட்கல, எந்த அறிவுஜீவியும் கேட்கல. அதனால் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதில் இன்னும் ஒன்று வரை சேர்த்துருக்காரு. இப்போ அது பின்னால் சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம், அதுதான் திராவிட மாடல். அதனால் இதனுடைய சாதனையே என்ன அப்படின்னாக்கா, எத்தனை முறை நாங்கள் திராவிட மாடல்னு சொன்னாலும் அது எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்பது மாத்திரம்தான் அதனுடைய சாதனையை தவிர வேறு எதுவும் சாதனையாக நமக்கு தெரியவில்லை. ரவி, தர்மபுரி. அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை, மையம் என்று ஒரு கட்சி ஆரம்பித்த திரு கமல்ஹாசன் இப்போது எங்கே மையம் கொண்டிருக்கிறார்? 2வது கேள்வி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கானது என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் திரு அண்ணாமலைக்கானது என்று எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதல் கேள்வி என்ன சார் கேட்டீங்க? கமல்ஹாசன்.
சார் இந்த எம்ஜிஆரை பார்த்து எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, அரசியலுக்கு வந்தால் நமக்கு அரசியலில் பெரிய பதவி வந்துடும், நம்ம ஆட்சியை பிடிக்கலாம். எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு 2 முக்கியமான அவருக்கு அட்வான்டேஜஸ் இருந்தது. ஒன்று அந்த திமுகவுக்குள்ளேயே ஒரு கட்சி வளர்ந்தது அவருக்கு, அவருடைய ரசிகர் மன்றம். அது ரசிகர் மன்றம் கட்சிக்கு வெளியில் இல்லை. அவங்க பூத் மெயின்டெனன்ஸ்லேருந்து, அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுலேருந்து அது ஒரு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே உள்ளே இருந்தது. அவர் வெளியில் வந்த உடனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெடிமேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தது, யாருக்குமே இல்லை. நான் ரஜினியோட இதை பற்றி பேசியிருக்கேன். அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது இதெல்லாம் பேசும்பொழுது, சார் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாத இந்த ரசிகர் மன்றத்தை மாத்திரம் வைத்து ஒரு கட்சி நடத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. வெளியில் எல்லோரும் என்ன நினச்சாங்க, நான் அரசியலை அவர் இழுக்கிறேன்னு நினச்சாங்க. கிடையாது, அவருக்கு ஆலோசனை தான் கூறினேன் நான். அதனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம் ஒரு கட்சி நடத்தி விடலாம். அது மாதிரி ஏமாந்தவர் தான் கமல்ஹாசன். எங்கிட்டையும் பேசினார். ப்ரைவேட் கான்வர்சேஷன் தான், கொஞ்சம் சொல்லலாம் இருக்கேன். நான் கேட்டேன், சார் நீங்கள் 5 பேர் இருக்காங்களா சார் நீங்கள் நம்புற மாதிரின்னு கேட்டேன். 5 பேர். ஆனால் உன் நாணயமாக இல்லைன்னு சொல்கிறார். முதல்ல என்ன தான் கூப்பிட்டு கேட்டார். பல பேர் கேட்டுருக்கலாம், ஆனால் என்ன முதல்ல ஆரம்பத்திலே கேட்டார். நான் சொன்னேன், அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்க சார் சொன்னேன். 5 பேர் நம்பிக்கையாக இல்லைன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி நடக்கும்? அதனால் இதெல்லாம் ஒரு ஃபோர்தாட் இல்லாத, கற்பனை இல்லாத, பவர் கையில் வந்தால் என்ன ஆகும், என்ன மாதிரி ஆள்லாம் நம்ம சுற்றி இருக்கான், அவன்லாம் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாத ஒரு போக்கு இருக்கிறதுனால கூட்டம் சேருவதால் மாத்திரம் ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதை நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனது விஜயகாந்த், அவராலையும் முடியாத போச்சு. அதனால் கூட்டத்தால் மாத்திரம் இன்றைக்கு ஒரு கட்சி அமைக்க முடியாது என்பதற்கு கமல்ஹாசன் உதாரணம். சார் 2024 பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஈர்ப்பை காமிக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி 2026 பாஜக அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணும். சார் ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இப்படின்னு சொன்னாக்க, இப்போ ராம்தாஸ் கூட தான் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அன்புமணிக்கே ஒரு கூச்சமாக போச்சு. இல்லை, அந்த முறை துக்ளக்கில் ஆண்டு விழாவில் அவர் அழைத்திருந்தோம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பிஎம்கே சொல்லியிருக்கு. தயாரிப்பு இல்லாத அண்ணாமலையை அனௌன்ஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு உச்சிதம்ங்கிறத பாஜக முதல்ல அவங்களுடைய தயாரிப்பு தான் முக்கியம். அண்ணாமலை ரெடி, கட்சி அப்படிங்கிறது பின்னால் தான் பார்க்கணும். ஓகே, அதனால் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் என்பதில் என்னை விட தீவிரமாக யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு வேண்டிய தயாரிப்பு இல்லை என்றால் அதன் மூலமாக நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் என் மனதில் பாஜகவினுடைய வளர்ச்சி இந்த வருகிற 2 ஆண்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முடிவு ஏற்படும் என்று தோன்றுகிறது. வி நாகராஜன். என் பெயர் ராமகிருஷ்ணன், திருவண்ணாதபுரம் ராமகிருஷ்ணன். ஸோ விட்டீங்க எங்கே சார்? விடுங்க. திருவண்ணாதபுரம் ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். திருவண்ணாதபுரம் ராமகிருஷ்ணனின் பெயர். அனைவருக்கும் வணக்கம், ஆசிரியருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் துக்ளக் வாசகர்கள் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள். ஸோ தேசிய உள்ளங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரி துக்ளக் ஆண்டு விழா இந்த வருடமாவது பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த ஒரு ஃபங்க்ஷனோடு இல்லாமல் மற்ற ஊர்களில் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் நடக்கணும். இந்த வருஷமாவது மேக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தேசிய உள்ளங்கள் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பாஜகவினர் தான். பிகாஸ் தேசியம் அப்படிங்கிற கான்செப்டை காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக கைவிட்டதுனால அது ஃபுல்லாக இப்போது பிஜேபிக்கு வந்துடுச்சு. அதுதான் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் சொல்கிறத துக்ளக் பண்ண முடியாது, பிஜேபி தான் பண்ணணும்னு தோணுது எனக்கு. இந்த ஒரு ஆண்டு விழா நடத்தி முடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் சார். எல்லாம் இங்கே பாருங்கள், துக்ளக்கில் எல்லாம் 60-70 வயசு. ரமேஷுக்கு என்ன வயசு? யங்ஸ்டர் இவர் தான். வயசு என்ன? 62. இவர் தான் எங்கள் யங்ஸ்டர். அதனால் எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது.
துக்ளக் ஆண்டு விழா நடத்துவது என்பது ஒரு தடவை நடத்தினோம். ஸோ இது எந்த இதில் நடத்தினோம்? 1949 அந்த பொன்விழா அப்போ வேறு ஊரில் 50வது பொன்விழா போது நடத்தினோம். பெரிய சக்ஸஸ். எங்கே போனாலும் கூட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி எங்களால் தான் முடியல. அதனால் துக்ளக்கு இருக்க வரவேற்பை வைத்துக்கொண்டு அங்கங்கே ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்றால் அதற்காக ஒரு தனி அமைப்பு தேவை. இதெல்லாம் இன்னைக்கு யோஜனை பண்ணுற ஸ்திதியில் நாங்கள் இல்லை. இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும். எல்லா கட்சியுமே அப்படி தான் இருக்காங்க. நம்ம கட்சியெல்லாம் பற்றி எழுதுகிற நம்ம துக்ளக் மாத்திரம் மாறுபட்டு இருக்க முடியாது. நல்ல ஐடியா தான், ஆனால் கஷ்டமாக இருக்குது. அடுத்தது வி. நாகராஜன். பாலசுப்ரமணியன், சென்னை. சார் எங்கே சார் இருக்கீங்க? பாலசுப்ரமணியன், சென்னையா? ஆமாம் சார். கூப்பிட்டீங்க சார்? ஆமாம் கரெக்ட். ஆமாம் சார். இந்தியா அலையன்ஸ், a group of gangsters, they are venom towards Modi and their anger to come to power. I feel they will do anything to come to power, like provoking the Muslims to do terror activities. Do you feel the BJP government is prepared to face them? Thank you. சார், இந்த கூட்டணி அமைக்கிறதுன்றது இருக்கு, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். 1989 ரொம்ப தீவிரமாக இருந்தவன் நான். கூட்டணின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே ஆபத்து வந்துடுதுன்னு அர்த்தம். நாங்கள் என்ன 1989 நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், அது பின்னால் சொல்லலான்னு இருக்கேன். கூட்டணிங்கிற பேரையே உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி, அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் 1989 ராஜீவ்காந்தியை தோற்கடிக்க முடிஞ்சது. கூட்டணின்னு சொன்ன உடனேயே யார் தலைவர், யார் செக்ரட்டரி, யார் மினிஸ்டர், யார் பிரைம் மினிஸ்டர் இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் இந்தி கூட்டணி அப்படின்றதுக்கு அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய ஒரு குழப்பங்களை உருவாக்க முடியும் அவங்களால. ஆனால் அதை இன்றைக்கு பாஜக இருக்கிற நிலைமையில் இந்த குழப்பங்களெல்லாம் அவங்களால எதிர்கொள்ள முடியுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நாகராஜன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை தமிழக அரசு மத்திய அரசு பக்கம் தள்ளிவிட்டு இருக்கிறது, எல்லா இடத்துலையும் எடுக்கணும்னு. ஆனால் ஆசிரியர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜாதி ரீதியாக ஒரு ஆய்வு கட்டுரை நடத்தி துக்ளக்கில் வெளிவந்தது. லூதியானா, மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் சென்னை குப்பங்களில் விட எந்த அளவுக்கு ஜாதி ரீதியாக அவங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுதுன்றது. அப்போ இந்த ஜாதி ரீதியாக கணக்கெடுத்து இதை அமுல்படுத்தி இந்த தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்த முடியுமா அப்படி என்பதற்கு அந்த கட்டுரை திரும்ப துக்ளக்கில் வெளியிடப்படுமா? அது கட்டுரை மாத்திரம் இல்லை, 1992 நாடு முழுவதும் 11 ஆண்டுகள் நான் பயணம் செய்து எந்தெந்த இடத்துல தொழில் முனைவோர் இருக்காங்க, தொழில் அதுவாக வளர்ந்துருக்கிறது, அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாத தொழில்கள் எப்படி வளர்ந்துருக்கிறது, அதில் தான் லூதியானா, பட்டாலா, ராஜ்கோட், ஜாம்நகர், மோர்பி இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் தமிழ்நாட்டிலையும் சிவகாசி அந்த மாதிரி இடங்களை பார்த்தபோது என்று தெரிஞ்சதுன்னா, சமுதாயங்கள் மூலமாகத்தான் தொழில் வளர்கிறது, தொழில் முனைவோர் வளர்கிறார்கள், ஒருத்தர் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுடைய சேமிப்புகளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க, சமுதாயத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, யாரும் தவறு செய்ய முடியாது. இதனால் அது ஒரு சோஷியல் கேபிட்டல் என்று நான் பெரிய அளவுக்கு இதை பற்றி எழுதியிருக்கேன். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம்ல பல கட்டுரைகள் வந்திருக்கிறது. ஆனால் அரசியலில் போனால் அந்த சமுதாயத்துக்கும் கெடுதல், அரசியலுக்கும் கெடுதல். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கூறுவதே அரசியல் கட்சிகள் தான். அவங்களுக்கு இந்த ஜாதியை எப்படி நம்மோட சேர்த்துக்கிறது, மற்ற ஜாதியோட என்ன 2 ஜாதியை பிரிக்கிறது தான் அரசியலே இன்றைக்கு. ஆனால் யார் வியாபாரம் பண்ணுறாங்களோ, தொழில் பண்ணுறாங்களோ, மற்ற ஜாதியோட நல்ல உறவு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பொருளாதாரத்தில் ஜாதி எல்லோரையும் இணைக்கிறது, அரசியலில் ஜாதி எல்லோரையும் பிரிக்கிறது. அதனால் காஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ் இஸ் டேஞ்சரஸ், காஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறத பற்றியே நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஜாதி என்பதை 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று ஆக்கப்பூர்வமாக பார்க்க முடியும், அது ஒரு கலாச்சார பண்பு, நாகரிகம் உள்ள, அதாவது ஒரு பழக்க வழக்கம் உள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அன்இன்கார்பரேட்டட் கம்பெனி போல் அது. ஆனால் அதையே அரசியலில் கொண்டு வரும்பொழுது ஜாதியும் பிரிகிறது, அரசியலையும் பிரிக்கிறது. அதனால் அரசியல் நோக்கத்தோடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று கூறுவதால் அது தவறு என்று தோன்றுகிறது. பாலசுப்ரமணியன்,
பாடி. குணசேகரன், ராயப்பேட்டை. குணசேகரன் பேசிட்டாரா? இல்லை, கூப்பிட்டார். பாலசுப்ரமணியம் பாடின்னு ஒன்று போட்டிருக்க. குணசேகரன் அது முன்னாடி இல்லை வேறு இது வேலை பாலசுப்ரமணியம். இல்லை தப்பு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். 3 கேள்விகள். சார் 3 கேள்வியா? சின்ன சின்ன கேள்விகள். சார் சார் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி 60%க்கும் மேலான தொகுதிகளை பெற வேண்டும் என்று மதிப்பு காட்டுகிறார்கள். தமிழகத்திலே பொறி வைத்து உட்பொருள் வைத்து காவலும் செய்து திரு அண்ணாமலை மேற்கொள்ளும் பெரும் முயற்சிகள் 60% தொகுதிகளை தமிழகத்தில் பெற்றுத்தருமா? 2வது, சிறுவயதில் என் வீட்டில் சாராய கடைகளை பார்த்து மிகவும் அவசரப்பட்டவன் நான். ஆகவே கல்லுண்ணாமை என்ற அதிகாரம் திருக்குறளில் இருக்க வேண்டுமா, மாற்றப்பட வேண்டுமா அல்லது நீக்கப்பட வேண்டுமா? ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் கள்ளுக்கடை வேண்டும் என்று சொல்கிறார். இது புரியவில்லை. 3வது, 3 முறை முதல்வர், 3 முறை பாரத பிரதமர், நிகழாண்டில் பெரும் உலகத் தலைவர்கள் ஒருவரான மோடி அவர்கள் எப்போது உன்னத உலகத் தலைவராக வருவார்? 26க்கு பிறகா, அதற்கும் முன்பேயா? இதுதான். நன்றி சார். இந்த கல் சாராய விஷயம் இருக்க, அது மனிதனுடைய குணத்தை சம்பந்தப்பட்டது. இதற்கு காந்தி ஒரு பெரிய மூமெண்ட்டே நடத்தினார் அதுக்கு எதிராக. அதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு நாம் போலீஸை நம்பி தான் இதை பண்ணுறோம். இந்த மதுவிலக்கை கொண்டு வரும்போது கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, அது போலீஸும் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அதனால் இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை. இதை வெறும் அரசியல் நோக்கத்தோடு மாத்திரம் பார்க்க முடியாது. எல்லா எதிர்கட்சியும் இதை இந்த சாராயத்தை ஒதுக்கி விடணும் என்று கூறுவார்கள். ஆனால் ஆளுங்கட்சியான உடனே அவங்களுடைய இது இங்கே திமுக என்ன பாருங்கள், இந்த கனிமொழி தான் சொன்னாங்கன்னு நினச்சாங்க. ஒரே ஒரு பொய் தான் சொன்னோம், மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு சொல்லி. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரே ஒரு பொய்யை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோன்னு கேட்டாங்க தாங்கம்மா. அதாவது எல்லாருமே எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது கூறுவதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களால செய்ய முடிவதில்லை. அதில் மதுவிலக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இதற்கு பெரிய நம்ம ஆன்மீகவாதிகள், சமுதாய தலைவர்கள் இதுக்காக நேரம் கொடுக்கணும். எல்லோரும் டிவி எதிர உட்காந்துருக்கிறது, எத்தையாவது பொழுதுபோக்குறது, அது மாதிரி இல்லாத சமுதாயத்துக்கு வேலை செய்ய நிறைய பேர் தயாராகணும். ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படி, நானே பார்த்துருக்கேன். நான் இளைஞனாக இருக்கும்போது எத்தனையோ பேர் சமுதாயத்துக்காக வேலை செய்யவர்கள் இருந்தாங்க. இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி வரதில்லை. காரணம் என்றால் அரசியல் அந்த அளவுக்கு நம்ம மனசை தாக்கி இருக்கிறதுனால பொது வாழ்வு என்றாலே அரசியல் என்று ஆகிவிட்டது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தீர்வு காண முடியல. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இது ஆன்மீகவாதிகளும் சமுதாய நலன், தேச நலன், நம்ம குடும்ப நலன், பெண்கள் நலன், இதில் ஈடுபாடு உள்ளவங்கள்லாம் சேர்ந்தாதான் இந்த காரியம் முடியுமே தவிர ஒரு கட்சியால் இது முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அடுத்தது 60% என்ன சார் கேள்வி? டெல்லியில் 300க்கு மேலே வரும் பிஜேபின்னு சொல்கிறா. இங்கே 60% தொகுதி வருமா தமிழ்நாட்டில் பிஜேபி? சார், தமிழ்நாட்டில் பிஜேபி 60% தொகுதி வருமானு நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி இந்த தேர்தலில் தனியாக நின்றால் கூட பெருமளவு வாக்குகள் வாங்கும் என்பது மாத்திரம் தெரியும். எந்த தொகுதியில் அவங்க ஜெயிப்பாங்க? பல தொகுதியில் அவங்க சில தொகுதியில் ஜெயிக்கக்கூட முடியும். பல தொகுதிகளில் அவங்க 2வது ஸ்தானத்தில் கூட வர முடியும்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் தான் அது தெரியுமே தவிர அதற்கு முன்னால் ஒரு கணிக்க முடியும் என்று தோன்றவில்லை. அடுத்தது மோடியினுடைய தலைமை. உலகத் தலைவராக எப்போ உயர்வார்? சார், மோடி தான் இப்போ உலகத் தலைவரே. இது உயர்றதெல்லாம் கிடையாது. இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய உயர்வு வந்திருக்கிறது. அதில் மோடிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த மாதிரி முடிவுகள் எடுத்தார். அந்த மாதிரி இந்த நாட்டை திரட்ட முடிஞ்சது, அந்த நாட்டை சக்தியாக உருவாக்க முடியுது. அதை பின்னால் கூறுகிறேன். அதனால் மோடி பெரிய தலைவராக இனிமே உருவாவாரா இல்லை, உருவாகி இருக்கிறாருங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவகுமார் தீக்ஷிதர் சார் வர சார் கேள்வி கேட்டாங்க. அவ்வளோதான் கடைசின்னு நினைக்கிறேன். மகாதேவன். மகாதேவனா? மகாதேவன் ஒரு பேரே இல்லையே.
சரி கேட்டுருங்க சார், வந்துட்டீங்க கேட்டுருங்க. பேசலாமா? கேட்டுருங்க. எஸ் மகாதேவன், கோடம்பாக்கம். சார், இப்போ எடப்பாடியோட முடிவினால் அவரோட கட்சி அதிமுக வந்து பிளவுபட வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அவங்க திமுகவை பாஜக வரக்கூடாது, தான் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல பாஜக வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இந்த முடிவு எடுத்திருக்காரா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி 2 பேருமே பங்காளி, அங்கே உள்ள அறிவாளிகள் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அடுத்தது திமுகவும் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் இந்த முடிவு எடுத்திருக்காரா? 2வது கேள்வி, இப்போ கேஜ்ரிவாலுக்கு சொன்னீங்க, அது மாதிரி சிபு சேரனும் 7 தடவை வந்து இடி சம்மனை வந்து வாய்தா வாங்கி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இது எப்படி இடி வந்து ஒரு அராஜகம் பண்ணாதான் அவங்கள வந்து கைது பண்ணுவாங்களா? இல்லை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? 3 தடவை தான் வாய்தா அலவுடு, 4வது தடவை அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது பற்றி உங்களோட கருத்து என்ன? 3வது, திராவிட கட்சிகளின் காலம் முடிந்து இப்போ அண்ணாமலை காலம் தொடங்கிவிட்டது. ஸோ இதற்கு பத்திரிகைகள், ஏன்னா ஆல்ரெடி ஷோ வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் வந்து நிறைய தடவை ப்ரமோட் பண்ணியிருக்காரு இங்கே கூட்டிகிட்டு வந்து. அதுக்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாருக்குமே தெரியாது, துக்ளக் தான் அவர் வந்து நல்லா அறிமுகப்படுத்தியது. அது போன்ற பத்திரிகைகள் திரு அண்ணாமலை அவரோட உழைப்பு கடுமையாக இருக்குது. ஸோ இதை வந்து அது விழலுக்கு இறைத்த வீணாக போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான அவர் வந்து ஒரு ஒத்துழைப்பு எடுத்துக்கணும்? நன்றி, வணக்கம். இப்போ நாம் எப்போவுமே ஒரு தலைவரை வச்சு தான் ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு, தலைவர் ரொம்ப முக்கியம். மோடி ஒரு தலைவராக உருவாக்குறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கட்சி, அதனுடைய சித்தாந்தம், அதுக்கு பின்னால் இருக்க தொண்டர்கள் தான் இருந்தாங்க. மோடி தலைவராக தனி மனிதனாக உருவாகலை. அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும், இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு மரியாதை குறைந்து கொண்டு இருக்கிறது, அது பின்னால் பேசுகிறேன் எப்படி என்று. அதற்கு மாற்று கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சியை இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வெற்றி வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கிறோம், எல்லாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் இப்போ தான் நடக்கும், நாளைக்கு நடக்குமா, இவர் மூலமாக அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் பதில் சொல்ல முடியாது. அடுத்தது இடி பற்றி சொன்னீங்க, சிபுசோரன். நம்ம சாதாரணமான ஆளுகள்லாம் 2வது சம்மன்லேயே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரசியல்வாதியாக இருந்து அதுவும் பதவியில் இருந்தாக்க அது பண்ண முடியாது. அரசியல்வாதிக்கு ஒரு இந்த சட்டம் வந்து அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது. சட்டம் எப்போது அரசியல்வாதியை நெருங்குகிறதோ அப்போ வந்து அவருக்கு வந்து அது காழ்ப்புணர்ச்சியால் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு வந்து இந்த இந்தி கூட்டணி எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா, இது பாஜகவுக்கு எதிராக இல்லை, இது ஈடிக்கு எதிராகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஈடி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ பெங்காலில் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி நடக்கும். எடப்பாடியை பற்றி கேட்டாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், பின்னால் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு முக்கியமாக இல்லை. இன்றைக்கு எது அதிமுகவினுடைய ஆத்மாவோ, எது அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்கிறதோ, எது அதிமுகவுக்கு பெருமளவுக்கு இந்த அரசியல் நாட்டம் இல்லாதவர்களுடைய ஆதரவை கூட கொடுக்கிறதோ, வாக்குகளை கூட கொடுக்கிறதோ, அந்த திமுக எதிர்ப்பை அவர் கைவிட்டது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக மாறும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். இவர் போய் தொப்பி போட்டு கொண்டு வந்ததுக்கால விபூதி அழித்து விட்டு அங்கே பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸில் போவதனால முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்கன்னு தோணல எனக்கு. முஸ்லீம்களை மோடிக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறது திமுக, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னுடைய மனதில் இருக்கிறது. அதிமுக பிளவுபடுமா என்னங்கிறத பற்றி நான் சொல்ல தயாரில்லை. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அதிமுகவுக்கு அடி வந்தது அப்படி என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. தேவகுமார் தீக்ஷிதர் சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 2 கேள்வி மட்டும் கேட்குறேன். யாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, என்னுடைய வழக்கம் அது. ஓம் சர்வதர்ம கணாதீஷம் சர்வதர்ம ஜகத்குரும் வந்தேஹம் சர்வபாவஜம் சர்வபோத பிரபோதமோம். என்னுடைய 2 கேள்வி. அதாவது இப்போ நம்ம ராமர் கோவில் கட்டின்னு இருக்கோம். ராமர் கோவில் வந்து பாரம்பரியமான சரித்திரபூர்வகமான கோவில்னு சொல்லி கட்டப்படுறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமான கோவில் எல்லாத்துக்கும் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணினதுக்கு அப்புறம் தான் பிராண பிரதிஷ்டை பண்ணுவா. அப்படிதான் சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்றது.
அப்படி இருக்குச்சே ஏன் வந்து துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணாத அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ணுறா இப்படின்றது என்னுடைய கேள்வி. துவஜஸ்தம்பம் ரொம்ப முக்கியம் வேத பிரகாரத்துக்கும் ஆகம சாஸ்திரங்கள் பிரகாரத்துக்கும். அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தா ஆகம சாஸ்திர பிரகாரம் கோவில் தமிழ்நாட்டுக்கு தான் சிறப்பு வருது. இப்போ எப்படி செங்கோல் ஸ்தாபனம் பண்ணுற போது தமிழுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிதுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி இதுலேயும் தமிழுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்து அங்கே ஏன் வரல, துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணலை? இதை தமிழ்நாட்டில் இருக்கிற பண்டிதர்களோ சாஸ்திரம் தெரிஞ்சவங்களோ ஏன் கேட்கல? இதை பற்றி வேதபூர்வமான பிராண பிரதிஷ்டை துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணணும், இதை பற்றி ஏன் பண்ணலை? இதை பற்றி விசாரம் பண்ணி அதை பற்றி ஒரு சபை கூட்டுறதுக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய சோர்சஸ் மூலமாக எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவாரா? இதை பற்றி நான் பண்டித சபை எல்லா சபைகள் மூலியமாக நான் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு இவர் ப்ராப்பர் சேனல் மூலமாக இதை கொண்டு போவாரான்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ரெண்டாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ராமர் கோவில் கட்டுறது வந்து இந்த நம்மளுடைய ஆஜாதிக்கா அமிர்த மகோத்சவம்னு சொல்கிற நம்மளுடைய அமுத பெருவிழா இதனுடைய ஒரு அங்கமாக தான் நம்ம ராமர் கோவிலை கட்டுறோன்னு நான் படித்தேன் நிறைய இடத்துல. அதில் முக்கியமாக கர் கர் திரங்கா நம்முடைய மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி பிரதம மந்திரி அவர்கள் சொன்னார் எல்லாரும் வீடு தோறும் மூவர்ண கொடி ஏற்ற வேண்டும்னுட்டு. ஆனால் ஏன் வந்து ராமரனுடைய வீட்டில் மூவர்ண கொடி ஏற்றப்படவில்லை அப்படின்றது என்னுடைய ரெண்டாவது கேள்வி. ராமரனுடைய வீடு முதல்ல ஏற்றப்பட்டு இருக்கணுமே, ஏன் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டையும் அங்கே ஆகலை? ராமரனுடைய வீட்டில் மூவர்ண கொடி ஏன் கர் கர் திரங்கா வீடு தோறும் மூவர்ணம்னாக்கா ஏன் அந்த இடத்துல வந்து ராமரனுடைய வீட்டில் அந்த இடத்துல மூவர்ண கொடி ஏற்றப்படவில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு மனசில் ஒரு ஆத்தங்கமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டு கேள்வியை நான் இந்த இடத்துல சமயம் சுருக்கமாக இருக்கிறதுனால நம்ம ஆசிரியர் மூலமாக இதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரா, இதை ப்ராப்பர் சேனலுக்கு கொண்டு போவாரா, இதுக்கு தர்ம சபையை கூட்டுவாரா, எனக்கு ஏற்பாடு பண்ணி தருவாரான்னு அவரை நான் கேட்டுக்கிறேன். விந்தியாஸுக்கு மேலே கிடையாது. ஆகம சாஸ்திரங்கள் பூரா விந்திய மலைக்கு கீழே தான். இங்கேயே இருக்க எல்லா கோயிலும் ஆகம கோவில்கள் இல்லை. அதனால் விந்திய மலைக்கு மேலே இருக்க எல்லா கோவில்களுமே ஆகம சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது இல்லை. பல கோவிலில் துவஜஸ்தம்பங்கள் கிடையாது. இந்த கோவில் கட்டுற சாஸ்திரங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி அமைத்திருக்கிறார்களே தவிர நீங்கள் போய் இதில் கேதார்நாத்தில் ஏன் இப்படி இல்லை, பத்ரிநாத்தில் ஏன் இப்படி இல்லை, இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த சாஸ்திரங்கள் அதுதான் நம்ம இந்து மதத்தில் பெரிய விஷயம். பிள்ளையாருக்கு வந்து கோவிலே வேண்டாம், அது ஒரு மரத்தடியில் வைக்கலான்னு இருக்குது. அது அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த துவஜஸ்தம்பம் தேவை, இப்படித்தான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு ஆகம சாஸ்திரங்கள் உள்ள ஒரு இடத்துல, அதுவும் சவுத்தில் தான் இருக்குது. அதுலேயும் எல்லா ஆகம கோவில்கள் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் வைதிக கோவில்கள் இருக்கின்றன. காமாட்சி அம்மன் கோவில் வைதிக கோவில், அதே மாதிரி திருவானைக்காவல் வைதிக கோவில், மற்றதெல்லாம் ஆகமத்தில் வைதிகம் இல்லாத கோவில். அதனால் இப்படித்தான் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று யாரும் கூற முடியாது. அங்கே இருக்கவங்க காசியில் இருக்கவங்களை அந்த ஊரில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அதை பண்ணுறாங்க. அதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லை, எந்த கட்சி இதை முடிவு பண்ணல, எந்த அரசாங்கமும் முடிவு பண்ணல. இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதுலேயும் அரசியல் வந்திருக்கிறது. இதிலேருந்து நாம் தெளிவு பெற வேண்டியது ஒன்று என்னவென்றால், இதெல்லாம் பண்ணினவங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள நான் கண்ணால் பார்த்தேன். எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால் அவங்களாம் வந்து ஒரு தவறான டிசிஷன் எடுக்க மாட்டாங்கங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பத்திரிகைகளை நம்பி இதை நாம் பேசக்கூடாது என்று என்னுடைய அபிப்பிராயம்.